ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவணன் செல்ஃப் சேனல். பார்த்தீங்கன்னா எப்படி இந்த 1 TB ஹார்ட் டிஸ்க்கை நம்ம சர்வராக மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபைனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சீக்கிரம் ஃபைனல் சப்ஸ்கிரைப் அடிக்கலாம். அது இல்லாமல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சீகேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 GB HDD இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தான் இருந்துச்சு. உள்ளே ஆச்சு டேட்டா இருக்கா இல்லைன்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம சர்வர் போட போகிறோம். என்ன சர்வர் போகிறோன்னா உபுண்டுவோட லைவ் சர்வர் நம்ம ஆசில் போட போகிறோம். உபுண்டுவோட ஒரு சர்வர் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த HDDயில் போட போகிறோம். இந்த HDD நம்ம போடுறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை. அந்த ஹார்ட்வேர் தான் இந்த பெரிய கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டர் பார்க்க தான் பெருசாக இருக்கும். உள்ள இதெல்லாம் மதர் போர்டாக பெருசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சர்வர் அளவுக்கு நீங்கள் கற்பனை பண்ண தேவையில்லை. இது ஒரு ஆர்டினரி கம்ப்யூட்டர். எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் அதுமாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. கேமிங் கூட இந்த கம்ப்யூட்டர் அவ்வளோவா சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெக்ஸை வாங்க பார்க்கலாம். ஓகேன்னு பாருங்கள், நம்ம சர்வர் போட போகிற கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். சைட் பேனல் எங்கேன்னு கேட்காதீங்க. நான் ஹார்ட் டிஸ்க் போட்டோன்னு சொல்லிட்டு அதை கழட்டி வச்சிட்டேன். ஃப்ரண்ட் பேனல் USB எங்கேன்னு கேட்காதீங்க, அது எங்கேயோ உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரில. ஃபஸ்ட்டு வாங்க இதோட ஸ்பெக்கை பார்த்துடலாம். இந்த கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா இன்டலோட 3rd generation 3210 ப்ராசஸ் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா DDR3ல் 2 RAM இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 4GB, ஒன்று பார்த்திங்கன்னா 4GB. டோட்டல் பார்த்திங்கன்னா 8GB. ஸோ வாங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நம்பர், நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெக்கை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பழைய கம்ப்யூட்டரில் இந்த HDDயை நம்ம இதிலே தான் நம்ம OS போட்டு ரன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். போட்டுட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த HDDயை இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 ஒயர் போகிறது தெரியும். நம்ம இதில் ஒரு இருக்க அந்த SSD நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக நம்ம இதில் தான் போட போகிறோம். ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு இன்னொரு பொருள் தேவை. அதான் பார்த்திங்கன்னா இந்த பென்ட்ரைவர். இந்த பென்ட்ரைவரில் பார்த்திங்கன்னா நான் வென்டாய் போட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உபுண்டோட சர்வர் ISO போட்டிருக்கேன். உபுண்டோட சர்வர் ISO பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே இது எப்படி நான் வெண்டாயம் மாற்றினேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா மேலே பாப்பவும் அதை தொட்டு நீங்கள் எப்படி வெண்டாயம் மாற்றுறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. பென்ட்ரைவரையும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டாச்சு. ஸோ வாங்க ஆன் பண்ணலாம். சுவிட்ச் போட மறந்துட்டேன். வாங்கி இப்போ ஆன் பண்ணலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம பூட் மெனுக்கு போகணும். ஸோ F7. இப்போ பை த பை 3 ஹார்ட் டிஸ்க் காட்டணும். எனக்கு தெரிஞ்சு நான் மேலே கீழே கம்ப்யூட்டர் எடுத்ததில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் ரிலேட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு இந்த HDD காட்டுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம UEFIயில் போய் இந்த HP பென்ட்ரைவர் நம்ம இப்போ பூட் பண்ணிக்கலாம். லைவ் சர்வர் 26 இருக்குது, 22 இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பழைய ஹார்ட்வேர்னால நான் கொஞ்சம் கம்மியான வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். லைவ் சர்வர் 22. ஓகே, பூட் என்ன நம்ம ஓகே செலக்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே விட்டுறலாம். கீழே டன் இருக்குது, அது கொடுத்துடலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம உபுண்டு சர்வர் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் மொத்தம் 3 ஆப்ஷன் காட்டும். இதில் நம்ம உபுண்டு சர்வர் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ்டு எடிஷன் வேணாம். அடிஷ்னல் இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் நம்ம அடிஷ்னல் ட்ரைவர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது தேர்ட் பார்ட்டி ட்ரைவர்ஸ் சொல்லுது. ஸோ நம்மளுக்கு அது இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வருது. இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா உபுண்டு சர்வர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் விடுங்க. நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனில் எதுவே சிக்னல் வரல. ஏன்? ஓ, ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு IP அட்ரஸ் காட்டுது. ஓகே,
இது ஐபி அட்ரஸ். இதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். கீழே திரும்பி டன் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராக்ஸி அட்ரஸில் கேட்கும். அதை நீங்கள் எதுவுமே பண்ணோன்னா அப்படியே என்ட்ரு மட்டும் அழுத்திங்கன்னா டன்னே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மிரர் அட்ரஸ்க்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே கீழே இருக்க டன்னை கிளிக் பண்ணாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா எல்விஎம் குரூப் இருக்கும். இது வந்து டீசெல் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ இது வந்து நான் வந்து டீசெல் பண்ணிக்கிறேன். அடுத்து எப்பயும் போல் கீழே டன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு காட்டுது என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அவைலபிள் டிவைஸில் இருக்கிறது எல்லாமே காட்டுது. அது நீங்கள் ப்ளக்இன் பண்ணியிருக்க எல்லா டிவைஸும் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த Seagate 1TB ஹார்ட் டிஸ்க் தான் இப்போ இது சூஸ் இருக்குது. ஸோ யூஸ்டு டிவைஸில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து Ubuntu SP உட்கார போகிறது. ஸோ அது மட்டும் நீங்கள் போடும்போது ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதில் தான் உட்காருதான்னு. இப்போ திரும்பி நம்ம டன் கொடுத்துடலாம். வார்னிங் காட்டும், உள்ள இருக்க எல்லாமே erase ஆகிடணும். கண்டினியூ கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேர், சர்வர் பேர், லாகின் பண்ணுறக்கு ஒரு யூசர் பேர், பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. என்ட்ரு கொடுப்போம். Ubuntu Pro யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். வேணாம், ஸ்கிப் ஃபார் நோ செலக்ட் பண்ணிட்டு எப்பயும் போல கீழே டன்னு கொடுத்துடும். இன்ஸ்டால் ஓப்பன் எஸ்எஸ்எஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இது வந்து தேவை. என்ட்ரு அழுத்திட்டு இன்னொரு டைம் வந்து நீங்கள் கீழே வந்து டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எதுவுமே இப்போதி கை வைக்க தேவையில்லை. நம்ம கை வைக்க வேண்டியது கீழே டன்னில் தான் வச்சிடலாம். டன்னு. ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகியாச்சு. எப்பயும் போல் டைம் லேப்ஸ் போட்டுடலாம். ஓகே நண்பர்களே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இது டவுன்லோட் ஆக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெர்னல் வெர்ஷன் டவுன்லோட் ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து ரீபூட் நம்ம கொடுத்துடலாம். அன்மவுண்டிங் சீடியம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷன் மீடியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். இன்ஸ்டாலேஷன் மீடியானா நம்ம போட்ட அந்த வென்டாய் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவரை பிடிங்காச்சு. இப்போ என்ட்ரால்த்திடலாம். இல்லை நேரங்கள் SRNS குட்டி சர்வரோட லாகின் கேட்குது. பண்ணிவிடுவோமா? ஓகே, நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து Ubuntuவோட ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. 900 ஜிபிக்கு எவ்வளோ யூஸே இருக்குது, எவ்வளோ மெமரி யூஸ் ஆகுது, 3%ன்னு சொல்லி காட்டுது. உள்ளே போய் பார்த்தா ஜாஸ்தியாக காட்டும். அது வந்து காசாக யூஸ் போடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்கில் எப்படியோ Ubuntu சர்வர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்னும் டிஸ்க் கொஞ்சம் குறை தான் சவுண்டு போடுது. எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்னு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த ஐபி அட்ரஸ் இருக்குங்களா, இதை வந்து நம்ம ஒரு சிஸ்டத்தில், விண்டோஸ் இருக்க சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். வாங்க அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு ஸ்விட்ச் ஆகலாம். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த லேப்டாப் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம சிஎம்டி ஓப்பன் பண்ணிடலாம். சிஎம்டி நார்மலாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா SSH ஓகேங்களா போட்டுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட யூசர் நேம் SRNS போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டரில் பார்த்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ இங்கே போடணும். போட்டு என்ட்ரு கொடுத்துடலாம். எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. பாஸ்வேர்ட் போட்டாச்சு. ஏதோ ஒரு தப்பு நினச்சி என்ன ஆச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் அட்டு கொடுத்துருக்கேன். அந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இட்டு விழுகாமல் டபுள் கோட்ஸ் விழுந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வீடியோவில். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் விழுந்திருக்கு. நான் வந்து அழுத்துறது என்னமோ அட்டு விழுந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ். ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே பாஸ்வேர்டு வந்து லைட்டாக எரிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அட்டு இருக்க இடத்துல வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அங்கே டபுள் கோட்ஸ் பேருக்கு அட்டுக்கு பதிலாக. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு பிரச்சனை. இது மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து லாகின் ஆயிடுச்சு. அங்கே காட்டின அதே இன்ஃபர்மேஷன் தான் பாருங்க இங்கேயும் காட்டுது. மெமரி யூசேஜ், டெம்பரேச்சர். இதை நம்ம அப்டேட் பண்ணலாம். sudo apt அப்டேட். இது எந்த Ubuntu சிஸ்டத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் ஜென்ரலாக நீங்கள் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் எல்லாமே டன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த Ubuntu சர்வர் மேலே நம்ம எது பண்ணாலும் இது மாதிரி ப்ரோக்ராமில் டைப் அடித்து இது மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். நம்ம அதில் அவ்வளோவா ப்ரோ இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு GUI இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு வைக்க போகிறோம். இந்த GUIயோட இன்டர்ஃபேஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து காசா. உங்களுக்கு இங்கே காட்டுறேன். இதுதான் அந்த GUIயோட இன்டர்ஃபேஸ் காசா OS. இப்போ இந்த காசா OS பார்த்தீங்கன்னா வந்து நம்ம Ubuntu மேலே போட போகிறோம். வெரி சிம்பிள். லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காப்பி தெரியுதா? அழுத்துனீங்கன்னா காப்பி ஆயிடும்.
ஆனால் இது பேர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் காப்பி பண்ணால் மட்டும் போதும். பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அழுத்துங்க. அவ்வளோதான். காசாஓஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதில இன்னொரு வழி இருக்கு. நீங்க மொத்தமா உபுண்டுல போட்டு பார்ட்டிஷன் பிரிச்சு அது மாதிரி நீங்க பண்ணலாம். எனக்கு அவ்வளோ டீப்பாலாம் இறங்கி பண்ண தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் காசாஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இன்டர்ஃபேஸ் விண்டோஸ் மாரி இருக்கும். விண்டோஸ்ல நீங்க எப்படி ஒரு டிஸ்க்கையோ, இல்ல டிஸ்க்குக்குள்ள இருக்க ஃபோல்டர வந்து நம்ம இதுக்கு முன்னாடி குட்டி சர்வர் ஒண்ணு போட்டுருப்போம் பார்த்தீங்களா? அதுல நம்ம ஷேர் பண்ற மாரி இந்த ஓஎஸ்குள்ள நம்ம போட்டு அதாவது இந்த GUI இன்டர்ஃபேஸ்க்குள்ள போட்டு நம்மள வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்க்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு காசா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிட்டிருக்கு. ஆகட்டும். ஓகே நண்பர்களே. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிருச்சு. காசா ஓஎஸ். இப்ப நம்ம என்ன பண்ணா வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம எட்ஜ்ல போட்டுக்கணும். போட்டு என்டர் குடுத்துடலாம். நம்மளுக்கு காசா ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ள போய் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இது வந்து காசா ஓஎஸோட அக்கவுண்ட் தான். நம்ம இதுல எந்த ஒரு இமெயிலும் குடுக்க அவசியம் இல்ல. இதெல்லாம் தேவையில்ல. இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காசா ஓஎஸ் வந்துருச்சு. இது ஒண்ணுமில்ல ஒரு இன்டர்ஃபேஸ். அதாவது உபுண்டு சர்வர் மேல இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த காசா ஓஎஸ். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த லேப்டாப்லனாலும் சரி, எந்த ஃபோன்லனாலும் சரி நம்ம லாகின் பண்ணிக்கலாம் ப்ரௌசர் மூலியமாவே. அந்த சர்வர் சிஸ்டமும், இந்த ஃபோன், மொபைல், லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இதுல கனெக்ட் ஆயிருக்கணும். கனெக்ட் ஆயிருந்தா நம்மளால இத வந்து ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் காட்டுது. இது வந்து அதில இருக்க SSD, HDD நம்ம இது 2 யூஸ் பண்ண போறதில்ல. நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த 1 டிபி தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க எவ்வளோ யுட்டிலைசேஷன் ஆகுது, எவ்வளோ ஜிபி ரேம் யுட்டிலைசேஷன் ஆகுதுன்னு காட்டுது. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஓஎஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த இன்டர்ஃபேஸ் அவ்வளோதான். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎஸ்ல ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கும். இந்த ஆப் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சில ஆப்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. Chrome, Brave அது மாதிரி. இந்த சர்வர்ல நம்ம ஒண்ணும் இல்ல 2, 3 ஆட் ஆன் மட்டும் போட்டா போதும். நம்மளால பார்த்தீங்கன்னா, இத ஒரு Minecraft சர்வரா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் நீங்க லோக்கல் நெட்வொர்க்கையும் யூஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்க விளையாடலாம். அது மாரி பண்ண முடியும். ஸோ, அத நீங்க வேணுனா கமெண்ட்ல போடுங்க. போடுறேன் அந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த ஓஎஸ்ல வந்தாச்சு. இப்ப நம்ம எங்க போணும்னா ஃபைல் மேனேஜர். ஃபைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது மாரி காட்டும். இது அப்படியே உபுண்டுல எப்படி இருக்கோ அதே மாரி தான் நமக்கு காட்டுது. ரூட் டேட்டான்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணோம் வந்து ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர். இப்போ இத வந்து நம்ம 3 டாட்ஸ தொட்டு ஷேர் குடுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 லிங்க் மாரி காட்டுது. அதாவது 2 அட்ரஸ் எஃப்டிபி அட்ரஸ் இது. இது வந்து நம்ம விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல போட வேண்டிய அட்ரஸ். இது வந்து மேக் ஃபைண்டர்ல போடணுமா? மேக் ஃபைண்டர்ல எப்படின்னு தெரியல. இது நீங்க மேக் யூஸ் பண்றவங்களா இருந்தா அது உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. அத நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த அட்ரஸ பார்த்தீங்கன்னா வந்து நான் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல நான் போடுறேன். ஓகே நண்பர்களே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்ல சேம் நெட்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல அட்ரஸ் போட்டுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அட்ரஸ் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு உள்ள லாகின் ஆயிடுச்சு. ஆனா பாஸ்வேர்ட் கேட்கணும் லாகின் ஆகும் போகும்போது நம்மளுக்கு ஆனா கேட்கல. ஆனா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். எனக்கு விண்டோஸ் 10ல கேட்கல. ஆனா 11ல கேட்டுச்சு. பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டுச்சுன்னா வந்து நீங்க உங்க உபுண்டு சிஸ்டம் அந்த சர்வர் நீங்க லாகின் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சிருப்பீங்களா? அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான். ஸோ நீங்க அத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்க ஏதாச்சும் ஒரு ஃபைல தூக்கி உள்ள போடுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஃபைல் பேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் இந்த கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே ஃபைல் பேஸ்ட் ஆக எனக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸ்பீட் ஆனால் பரவாயில்ல 6 Mbps வரைக்கும் போகுது. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நெட்வொர்க்கு. எனக்கு இவ்வளோ போகுது. இன்கேஸ் நீங்கள் 100 Mbps ஸ்பீட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இல்லை 10க்கு மேலே கொஞ்சம் போகும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்த ஃபைலுமே இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. கிட்ட பிக்சர் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ நான் இந்த பிக்சரை நான் எடுத்து போடுறேன். பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ண கொஞ்சம் பேக் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட பிக்சர் இங்கே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்மக்கிட்ட இருந்த ஒரு 1 டிபி ஹார்ட் டிஸ்க்கு சர்வராக மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதை நம்ம எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சர்வராகவும் நம்ம மாற்றிட்டோம். உங்கள்கிட்ட எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இது மாதிரி பழைய ஹார்ட்வேரோ இல்லை பழைய டிஸ்க் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கூலிங் பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் பழைய டிஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டிஸ்க்குக்கு ஹெல்த் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதுமாதிரி சர்வராக போட்டு அதுக்கப்புறம் அந்த இன்கேஸ் அந்த டிஸ்க்குக்கு ஹெல்த் இல்லைனா வந்து
எப்போனாலும் அந்த டிஸ்க்கு வந்து கிராஷ் ஆகலாம். அப்போ நீங்கள் உள்ளே போட்டு வச்சுருக்க பர்சனல் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போக வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி போட்ட சர்வரில் பார்த்திங்கன்னா வந்து மிரர், அதாவது ரெய்டு மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதுவுமே நம்ம போடல. ரெய்டுனா என்ன ஆகுனா வந்து நம்மளுக்கு இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா, இப்போ 1 TB ஹார்ட் டிஸ்க் நம்ம போகிறோம்னா நம்மளுக்கு 2 TB ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம அதில் நம்மளால் 1 TB மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மீதி 1 TB பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பேக்கப்புக்கு போய்டும். இன்கேஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளுக்கு இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் டேட்டா பத்திரமா இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி போடுறதுல பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்படி போடல. ஸோ நீங்கள் இன்றைக்கி போடுற மாதிரி உங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸில் நீங்கள் சர்வர் போடுறீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது மாதிரி சர்வர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 500 சப்ஸ்கிரைபர் ஆனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சீக்கிரம் 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கலாம். அது இல்லாமல் இது மாதிரி நான் பேச்சு இன்ஃபர்மேஷன் போடுவேன், அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்கேஸ் நீங்கள் இது மாதிரி Ubuntu லெவலில் நீங்கள் ஷேரிங் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே இல்லை ஆஃபீஸில் போடலாம். நீங்கள் சின்ன லெவலில் ட்ரை பண்ணுறீங்கனாலும் அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. குட்டி சர்வர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.